ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸான பெசரட்டு. பெசரட்டுன்றது இந்த பச்சை மூங்கால் இருக்கு இல்லையா, பச்சை பயிர், அதை வச்சு செய்யக்கூடிய ஒரு தோசை. வெறும் மூங்கால் மட்டும்தான், அது வேறு எதுவுமே இல்லை. 4 மணி நேரம் அந்த பச்சை மூங்காலை ஊற வச்சுட்டு அதை அரைச்சிட்டு நேராக தோசை உப்பு நான் போட போகிற பொருள்லாம் போட்டுட்டு அப்படியே தோசை வாக்க வேண்டியதுதான். ஆந்திரா ஸ்டைலில் பெசரட்டு எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாமா? நைட்டு தூங்குறப்பே பச்சை பயிறு ரைஸும் ஊற வச்சுட்டு தூங்கிடுங்க. காலங்காத்தால ஏஞ்சி உடனே ஒரு முறை வாஷ் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கோங்க. அதுலவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா இல்லை பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சமா இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி பக்கத்துல வச்சுடுங்க. ரொம்ப தண்ணியா வேண்டாம், கொஞ்சம் கட்டியா வச்சுக்கோங்க. அது ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டா நல்லா இருக்கும். அந்த கேப்ல நீங்க சட்னி ஏதாச்சும் ரெடி பண்ணிக்கோங்க. எந்த சட்னியா இருந்தாலும் நல்லதா இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டவ் மேல பேன் வச்சுக்கிட்டு நல்லா சூடான பிறகு தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி தோசை மாதிரி ஊத்திக்கோங்க. இதுக்கு காம்பினேஷனே உப்மா தான். உப்மா பெசரட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் இன்னும் ஒரு முறை கூட ட்ரை பண்ணல. நீங்க யாராச்சும் ட்ரை பண்ணிருக்கிறீங்களா இல்லையாண்டி கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த பெசரட்டு கூட ட்ரை பண்ணிருக்கிறீங்களா இல்லையாண்டி கமெண்ட் பண்ணுங்க.